ஹாய்! வெல்கம் டூ தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்த ஒரு வீடியோ தான். எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலா அவங்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சுனிதா. அவங்க வந்து கடலூர்ல வந்து இருக்காங்க. ஏன் பேர் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, அவங்க சிஸ்டர் எனக்காக இந்த வீடியோவ என்னோட பேர் மென்ஷன் பண்ணியே வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆ அதனால தான் அவங்களோட பேர வந்து நான் மென்ஷன் வந்து பண்ணியிருந்தேன். அவங்க என்கிட்ட கேட்டிருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆகி வந்து ஒரு 4 வருஷம் வந்து ஆகுது. பட் என்னோட ஃபேமிலிய என்னால வந்து என்னோட கண்ட்ரோல்க்குள்ள வச்சுக்கவே வந்து முடியல. நான் என்ன மிஸ்டேக் பண்றேன் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். நம்மளோட ஃபேமிலி எப்பவுமே நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கணும். நம்ம வீடு எப்பவுமே நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னா, நான் செய்ற சில விஷயங்கள தான் உங்களோட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு சரின்னு தோணுச்சு அப்படின்னா, அத மட்டும் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன பாயிண்ட்ஸ்ல இதெல்லாம் நான் மிஸ் பண்ணியிருக்கேன்க்கா. இனிமே நான் மாத்திக்கலான்னு இருக்கேன். இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு அப்படின்னு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அதையுமே மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அ இப்போ வந்து வீடியோக்குள்ள வந்து போலான்னு நெனைக்கிறேன். நான் பண்ற சின்ன சின்ன விஷயங்கள தான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். எப்பவுமே நம்ம ஃபேமிலில இருக்கவங்கள அம் ரொம்ப ஹேப்பியாவும், அந்த ஃபேமிலி வந்து ஃபுல்லா நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயமா என்ன நான் சொல்றது அப்படின்னா, எப்பவுமே வீட்ல வந்து சமைக்கிறது. ஆம், இது என்ன சொல்றது அப்டின்னா, நெறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்டின்னா, அடிக்கடி வந்து ஆக்சுவலா அந்த சிஸ்டருமே என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. நான் இந்த தப்ப வந்து அடிக்கடி பண்ணுவேன். அதனால இதையுமே கண்டிப்பா அவங்க என்கிட்ட பேசும்போது நான் சொன்னது, மேபி இந்த மாதிரி மிஸ்டேக் கூட இருக்கலாம் சிஸ்டர். எனக்கு இத பத்தி சொல்றதுக்கு வந்து கரெக்ட்டா தெரியல அப்டின்னு சொல்லும்போது, அக்கா நீங்க சொல்லும்போது தான் எனக்கு தெரிஞ்சது நான் இந்தந்த மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அப்டின்ட்டு. அதுல ஃபர்ஸ்ட் விஷயமா நான் சொன்னது என்ன அப்டின்னா, அடிக்கடி வந்து அவங்க கடையில போய் வந்து சாப்பிடுவேன். நான் வந்து வீட்ல வந்து பெருசா சமைக்க மாட்டேன். அடிக்கடி வந்து ஆர்டர் பண்ண சொல்லி வந்து சாப்பிடுவேன். இல்லன்னா அவர் ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது, "ஏதாவது வாங்கிட்டு வந்துருங்க" அப்படின்னு சொல்லுவேன். இப்ப தான் எங்களுக்கு ஒரு குட்டி குழந்தை இருக்கு. அதனால வந்து எனக்கு பெருசா வீட்ல சமைக்கிறதெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து இல்ல, அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. எப்பவுமே நம்மளோட ஃபேமிலிய நம்மளோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னா, ஆம் வீட்ல இருக்கவங்களுக்கு நல்லா வாய்க்கு ருசியா வந்து சமைச்சு குடுக்கணும். ஆ பொண்ணு தான் சமைக்கணுமா? ஆ ஏன் நம்ம மட்டும் தான் வேலை செய்யணுமா? அப்படின்றதெல்லாம் வந்து வேற டாபிக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு வந்து உங்க ஃபேமிலிய ரொம்ப ஹேப்பியா வச்சுக்கணும். உங்களோட கண்ட்ரோல் இது என் வீடு அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, இந்த மாரி அடிக்கடி கடையில இருந்து வாங்கி சாப்பிடுறதெல்லாம் விட்டுட்டு, நம்மளோட வீட்ல உங்க வீட்ல என்ன இருக்கோ அத சமைச்சு வீட்ல இருக்கவங்களோட ஷேர் பண்ணி சாப்பிடும்போது, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா வீடு உங்களோட கண்ட்ரோல்ல தான் வந்து இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்களே நெறைய பேரு மேக்ஸிமம் இத பண்றவங்கலாம் யாரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகி ஒரு 4 வருஷம், 5 வருஷம் அந்த மாரி இருக்கவங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு பெருசா கமிட்மெண்ட் வந்து எதுவும் பெருசா இருக்காது. சரி நம்ம குழந்தை வச்சிருக்கோம்ல, அதனால இது என்னைக்காவது ஒரு நாள் அப்படின்னா வந்து பிரச்சனை வந்து கிடையாது. இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா, இப்ப மாசத்துல ஏதாவது ஒரு நாள் வந்து என்கிட்ட கால் பண்ணி கேட்பாரு. "தங்கம் நான் இந்த மாரி இன்னைக்கு நீ எதுவும் சமைக்காத, நான் வந்து வாங்கிட்டு வந்துடுறேன்" அப்படின்னும்போது, அது மாசத்துல 1 நாள், இல்ல 2 மாசத்துக்கு 1 நாள் அப்படின்னும்போது, நான் வந்து சரி ஓகே இன்னைக்கு வந்து வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லுவேன். ஆனா, இது வந்து வாரத்துக்கு 1 நாள் வந்து நான் இத கண்டிப்பா வந்து வச்சுக்கவே வந்து மாட்டேன். ஏன் அப்படின்னா, வெளியில சாப்பிடுறது நல்லதில்ல அப்படின்றத தாண்டி, அ வீட்ல என்ன இருக்கோ அத வச்சு வீட்ல அட்ஜஸ்ட் பண்ணி, அவங்க வீட்ல இருக்க பசங்களுக்கோ, அவருக்கோ சமைச்சு குடுக்கும்போது எனக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எப்பவுமே வந்து இருக்கும். அதனால, ஆ உண்மையாவே சொல்லணும் அப்டின்னா, என்னோட கண்ட்ரோல்ல என் வீடு இருக்கு அப்டின்னா, நான் என் பசங்களுக்கு என்ன பிடிக்கும், எங்க வீட்டுக்காருக்கு என்ன பிடிக்கும் அப்டின்னு பார்த்து, பார்த்து செய்றதுனால மட்டும் தான் அவங்களும் ஹேப்பியா இருக்காங்க. நான் அவங்கள விட ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடு வந்து எப்பவுமே நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்டின்னா, இந்த மாரி வெளியில வந்து இது வாங்கிட்டு வாங்க, அது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றதெல்லாம் விட்டுட்டு, நம்ம வீட்ல என்ன இருக்கோ அத வச்சு சமைச்சு வீட்ட பார்த்துக்கிட்டீங்க அப்டின்னா, வீட்ல இருக்கவங்களுக்கே வந்து கண்டிப்பா தோணும். டெய்லி சமைக்கிறாள்ல, அட்லீஸ்ட் என்னைக்காவது நம்ம வந்து வீட்ல பசங்களுக்கோ, இல்ல அவளுக்கோ வாங்கிட்டு போலாம் அப்டின்னு சொல்லிட்டு. அத விட்டுட்டு சும்மா, சும்மா வாரத்துல ஒரு 3 நாள் வந்து இன்னைக்கு நான் எதுவும் சமைக்கல, எனக்கு உடம்பு முடியல. அதனால நீங்க கடையில இருந்து வாங்கிட்டு வந்து குடுத்துருங்க. அதே மாதிரி காலையில பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூலுக்கு போறவங்களுக்குமே சொல்றேன். காலையில பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க அப்டின்னா, நீங்க லேட்டா எந்திரிச்சுட்டு, இன்னைக்கு வந்து கடையில வந்து வாங்கி குடுத்துடலாம். பசங்களுக்கு வந்து போறப்போ 2 இட்லி வாங்கி குடுத்துருங்க. இல்லன்னா கொஞ்சமா பிரிஞ்சு
பச்சை சாதம் வாங்கி குடுத்துருங்க. அப்படியெல்லாம் தோசை ஊத்தி குடுத்துடலாம். அப்படியெல்லாம் வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நம்மளால முடியல அப்படின்னா, நம்ம வந்து இத ஒரு ஆப்ஷனா வந்து எடுத்துக்கலாம். அத தாண்டி சரி விடு இன்னைக்கு தூங்கிக்கலாம். பசங்களுக்கு இத குடுத்து அனுப்பிச்சிடலாம். வீட்டுக்காரர் வந்து வெளியில சாப்பிட சொல்லிடலாம். அப்படியெல்லாம் வந்து எப்பவுமே வந்து பண்ணாதீங்க. அது உங்களுக்கு ஒரு வீடுக்கான ஒரு ஃபுல்ஃபில்லே குடுக்காதுன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தங்க இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க பண்ற பெரிய மிஸ்டேக்கா என்ன சொல்வேன் அப்டின்னா, ஏன்னா ஆம் அந்த அந்த அண்ணா வந்து நம்ம வீட்டுக்கு வரும்போது அடிக்கடி சொல்ற விஷயம் என்ன அப்டின்னா, "எங்கம்மா காலைல எந்திரிச்சா சமைக்கிறதே கிடையாது. பசங்களுக்கும் செஞ்சு குடுக்குறதில்ல. நானுமே ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் தூங்கிட்டு தான் வந்து இருப்பா. ஆ பசங்களுக்கு எந்திரிச்சு காலையில பக்கத்துல இருக்க கடையில வந்து 2 இட்லி வாங்கி குடுத்துட்டு, அப்படியே வந்து பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுருவா. மதியமா சமைச்சு சாப்ட்டு, சாயங்காலம் தான் வீட்ல வந்து பசங்க வந்து சாப்பிடுவாங்க" அப்படின்னு. அவர் சொல்லும்போது கிண்டலா சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா, அது நிஜமாவே ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான விஷயமா நமக்குமே கொஞ்ச நாள்ல வந்து மாறிடும். ஏன் அப்டின்னா, காலையில எந்திரிச்சு பசங்களுக்கு அட்லீஸ்ட் நீங்க எந்திரிக்கிறதுல ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி எந்திரிச்சீங்க அப்டின்னா, பசங்களுக்குமே ஏதோ இட்லியே ஊத்தி குடுக்குறீங்க அப்டின்னாலும், நம்ம வீட்ல ஊத்தி குடுக்குறதுன்றது வேற. பட் கடையில வாங்கி நம்ம குடுத்து அனுப்புறது அப்டின்றது வந்து, அதுக்கும் இதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. காலையில நம்ம ஹஸ்பண்ட் வேலைக்கு போறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு எந்திரிச்சு ஒரு 2 தோசை ஊத்தி குடுக்குறதுல நமக்கு வந்து எதுவுமே ஆயிட போறது வந்து கிடையாது. ஏன்னா, அவங்க உழைக்கிறது வந்து நமக்காக தான். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபேமிலிக்காக பண்றதுல பெரிய தப்பு இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு முடியல, எனக்கு வந்து இன்னைக்கு முடியல அப்படின்னா, அன்னைக்கு வந்து நீங்க வெளியில வாங்கிக்கோன்னு சொல்றது வந்து தப்பான விஷயம் கிடையாது. ஆனா, இப்ப வாரத்துல ஒரு 5 நாள் இருக்கு அப்படின்னா, அதுல வாரத்துல 3 நாள் வந்து, இல்ல இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு முடியல, நீங்க வந்து வெளில வாங்கிக்கோங்க, வெளியில சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, அது கண்டிப்பா தப்பான விஷயமா தான் நான் பெர்சனலா வந்து நினைக்கிறேன். அதனால நீங்க உங்களோட ஃபேமிலிய ரொம்ப உங்களோட கண்ட்ரோல்ல ரொம்ப ஹேப்பியா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டா இருக்கட்டும், லஞ்சா இருக்கட்டும், இல்லன்னா ஏதோ ஒரு ஸ்நாக்ஸா இருக்கட்டும், உங்களால முடிஞ்சத காலையில எந்திரிச்சு வீட்ல இருக்கவங்களுக்கு செஞ்சு குடுத்துட்டு, நீங்களுமே ஆஃபீஸ் போறீங்க அப்படின்னா, செஞ்சு எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட ஃபேமிலி ரொம்ப ஹேப்பியா இருக்கும் அப்படின்றத, என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டா நான் வந்து சொல்லிக்கிறேன். அடுத்த விஷயமா என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல செய்ற ஃபுட்ட வந்து வேஸ்ட் பண்றது. என்ன அப்படின்னா, இப்ப நம்ம 4 பேர் தான் இருக்கோம் அப்படின்னா, அந்த 4 பேர் இருக்கும்போது நமக்கு தெரியும். இவ்வளோ தான் வந்து சமைக்க போறோம். இதுல வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பா வேஸ்ட்டா போயிடும். அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா, நானே அந்த தப்ப வந்து பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, சாதம் வந்து இவ்வளோ 1 கிளாஸ் போட்டா, கண்டிப்பா இது வந்து வீட்ல இருக்கவங்களுக்கெல்லாம் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன யோசிப்பேன், சரி இன்னும் கொஞ்சம் அப்படி எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் அரிசி வந்து போட்டுருவேன். அது கண்டிப்பா ஈவ்னிங் ஆச்சு அப்படின்னா, கொஞ்சமா மீதி வந்து ஆயிடும். அதனால இது இது ஒரு சின்ன விஷயம் தானே. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேமிலிய நம்மளோட கண்ட்ரோல்குள்ள வச்சுக்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா. ஏன் அப்படின்னா, இது எங்க வீட்ல வந்து எங்க வீட்லனா எங்களோட ஃபேமிலிக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆனவங்க வீட்ல வந்து அடிக்கடி நடக்கிற விஷயம். என்ன அப்படின்னா, இது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டா மாறி இது ஒரு பெரிய இஷ்யூவாவே வந்து ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, ஆ அந்த அங்கிள் வந்து சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, டெய்லி வந்து சாப்பாட்ட வந்து வேஸ்ட் பண்ணுவாம்மா. இருக்கிறது நாங்க 2 பேர் தான். ஆனா வந்து அதுக்கு எவ்ளோ சமைக்கணும் அப்படின்றது அவளுக்கு வந்து தெரியும். டெய்லி அந்த குழம்பு எடுத்து கீழ ஊத்துவா. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சாப்பாடு செய்றதா இருக்கட்டும், பொரியல் செய்றதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அதிகமா செஞ்சு டெய்லி வந்து காலையில பழைய சாதமே எங்களுக்கு வந்து குடுப்பா. அப்படின்றது அந்த அங்கிளோட பெரிய கம்ப்ளைண்ட்டா இருக்கும். இதனால அவங்க வீட்ல நெறைய இஷ்யூஸுமே வந்து வந்திருக்கு. அதனால அந்த அங்கிள்க்கும், அந்த ஆன்டிக்கும் அடிக்கடி பயங்கர சண்டை வர்றத நானே வந்து பார்த்துருக்கேன். அதனால இதுவுமே ஒரு பெரிய மைனஸ்ன்னு கண்டிப்பா நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா, என்னைக்காவது ஒரு நாள் மீறுது அப்டின்னா, அது வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து கிடையாது. பட் நீங்க வந்து உங்களுக்கு வந்து தெரியும். நீங்க டெய்லி வீட்ல சமைக்கிறீங்க அப்டின்னும்போது, ஆப்வியஸா வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து இவ்ளோ இருந்ததுன்னா வந்து போதும் அப்டின்னு. கொஞ்சமா மீறுது அப்டின்றது வந்து நம்மள மீறி நடக்கிற விஷயம். ஆனா, நம்ம தெரிஞ்சே வந்து நெறைய டைம் இந்த மாரி மிஸ்டேக் வந்து பண்ணுவோம். நான் அத வந்து பண்ணியிருக்கேன். நான் என்னோட லைஃப்ல அத சேஞ்சுமே வந்து பண்ணியிருக்கேன். அப்போ இதனால தேவையில்லாம நம்மளோட ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. நான் அத கண்கூடா வந்து பார்த்துருக்கேன். அதனால அந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் பண்றீங்க அப்டின்னா, இதெல்லாம் வந்து கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆ இந்த மாரி மிஸ்டேக் நீங்க பண்ணியிருக்கீங்களா? இதனால உங்களோட வீட்ல ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்திருக்கா? அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, மேபி யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட்ல கண்டிப்பா வந்து செக் பண்றாங்க. என்னலாம் கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அதனால உங்களோட வீட்ல இந்த மாரி நடந்திருந்துச்சு அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா, ஓகே இது மாரி நம்மளோட வீட்லயும் நடக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சில பேர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் வந்து இதையுமே உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். 3 பாயிண்ட் இது ஒரு முக்கியமான விஷயமா நான் வந்து ஃபீல் பண்றேன். என்ன விஷயம் அப்படின்னா, நெறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்டின்னா, அம்மா வீடு வந்து பக்கத்துல வந்து இருக்கும். காலையில எந்திரிச்சு,
ஆம், நெறைய பேர் என்ன பண்றாங்க அப்டின்னா, ஆம், காலையில எந்திரிச்சு அம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டு, அந்த வீட்ல இருந்து அவங்க அம்மா காலைல டிஃபனோ, பிரேக்ஃபாஸ்ட்டோ, லஞ்சோ ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்டின்னா, அத வந்து பசங்களுக்கு வந்து குடுத்து அனுப்புறாங்க. இல்ல அப்டின்னா வந்து பாத்தீங்கன்னா, ஆம், ஆம், காலையிலேயே வந்து வீட்ல ஏதோ ஒண்ணு செஞ்சு பசங்களுக்கோ, வீட்டுக்காருக்கோ குடுத்துட்டு, காலையில அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்க அப்டின்னா, வர்றதுக்கு வந்து நைட் அவங்க வீட்டுக்காரர் வரும்போது தான் திரும்ப வந்து வீட்டுக்கு வராங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது, நம்மளோட வீடு, நம்மளோட ஃபேமிலி இது அப்டின்ற ஒரு பாண்டிங் வந்து கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே வந்து கம்மின்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன் அப்டின்னா, நீங்க உங்களோட வீட்ல இருந்து காலையில உங்க வீட்டு வேலையெல்லாம் பார்க்கும்போது, உங்களோட வீட்ல இருந்து நீங்க ஒரு விஷயத்த பண்ணும்போது தான், அது உங்களோட வீடா வந்து கண்டிப்பா வந்து பழகும். ஏன்னா, அந்த சிஸ்டர் சொன்ன விஷயத்துல இதுவுமே வந்து ஒண்ணு. இதையுமே மென்ஷன் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து ஷேர் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆம். ஏன் அப்டின்னா, அவங்க வீட்டுக்காரர் வந்து காலையிலேயே வேலைக்கு வந்து போயிடுறாரு. எனக்கு வந்து வீட்ல வந்து போர் அடிக்குது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க அம்மா வீடு பக்கத்துல தான் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் டெய்லி காலைல எங்க அம்மா வீட்டுக்கு வந்து போயிடுவேன். சாயங்காலம் திரும்ப வருவேன். ஆனா என்ன நான் பண்ற மிஸ்டேக் அப்டின்னா, காலையில வீடு எப்படி விட்டுட்டு போறேனோ, அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் அவர் வந்ததுக்கப்புறம் அவரோட தான் சேர்ந்து வருவேன். பட் அப்ப அவர் கேட்கிற விஷயம் என்ன அப்டின்னா, ஏன் இந்த வீட்ட நீ சும்மா பெருக்கிட்டாவது நீ போயிருக்கலாம்ல. அப்படின்றது அவரோட பெரிய கொஸ்டினா இருக்கு. இதனால எங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வருது அப்படின்ற மாரி அந்த சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா அது 200% உண்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அ அம்மா வீட்டுக்கு போறது நல்ல விஷயம் தான். அது வந்து என்னைக்காவது போறோம் அப்படின்னா, அது வந்து ஓகே. நெறைய பேரால ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கோம், போக முடியாது அப்படின்றதெல்லாம் ஓகே. ஆனா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்திலேயே வீடு இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையில ஆஃபீஸ் போயிட்டாங்க அப்படின்னா, நம்ம வந்து இங்க சும்மா தானே இருக்கோம். பசங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம நேரா கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்து போயிடுவோம். இதனால நம்மளோட வீட்ல இருக்கிற சின்ன சின்ன வேலைகள் செய்யறத தாண்டி, நமக்கு வந்து இது அப்படியே ரொட்டீன் ஆயிடும். அங்க போவோம், சாப்பிடுவோம், டிவி பார்ப்போம், யாரு கூடயாவது பேசுவோம். இந்த மாதிரியே தான் நம்மளோட லைஃப் போகுமே தவிர, இது நம்ம வீடு, இந்த விஷயம் இப்படி இருக்குல்ல, இத வந்து நம்ம இப்ப நம்ம வீட்ல இருந்தோம் நம்ம என்ன பண்ணுவோம்? எந்த வேலையுமே இல்ல, சும்மா இருக்கோம் அப்படின்னா, அ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்களுக்கு வந்து சொல்றேன். சும்மா இருக்கோம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது தோணும்ல, சரி இன்னைக்கு வந்து ஈவினிங் பசங்க வருவாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஆப்வியஸா வந்து தோணும். இல்ல அப்படின்னா, வீடு இவ்ளோ வந்து குப்பையா இருக்குல்ல, இத ஏன் நம்ம வந்து நீட் பண்ணி வைக்கக்கூடாது? அப்படின்னு ஒண்ணு தோணும். நம்ம வீட்லயே இருக்கோம் அப்படின்னும்போது, இது ஒரு சாயங்காலத்துல ஒரு வீட்ல விளக்கேத்துவோம். ஒரு வாசல்ல கோலம் போடுவோம். சும்மா ஒரு வீட்ல சாம்பிராணி போட்டு விடுவோம். நம்ம வீட்ல ஒரு சாமி பாட்டு போட்டு விடுவோம். இது மாதிரி சில விஷயங்கள் வந்து தோணும். அப்போ நம்ப வீடு நம்ப இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் அழகாகறதுக்கு நெறைய வாய்ப்பு வந்து இருக்கு. அத தாண்டி நம்ம வந்து நம்மளோட தங்கச்சி வீடு பக்கத்துல இருக்கு. நம்ம அண்ணா வீடு பக்கத்துல இருக்கு. இல்லன்னா நம்ம ஃப்ரெண்டு வீடு வந்து பக்கத்துல இருக்கு. அதனால காலைல வேலைலாம் முடிச்சுட்டோம். இதுக்கு மேல ஒரு வேலையும் நீங்க வீட்ல எல்லா வேலையும் முடிச்சதாவே கூட இருக்கட்டும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ நீங்க உங்க வீட்ல இருந்து எந்த விஷயம் பண்றதா இருந்தாலும் பண்றீங்களோ, அப்பதான் கண்டிப்பா உங்களோட ஃபேமிலிய உங்களோட கண்ட்ரோல்ல வந்து கண்டிப்பா வச்சுக்க முடியும்னு நான் 200% வந்து நான் வந்து நம்புறேன். ஏன்னா, எப்போ நம்ம வீட்ட விட்டு காலையில அவரு கிளம்பிட்டாரு. நம்மளும் அப்படியே பின்னாடியே கிளம்பிருவோம் அப்படின்னு, நம்ம ஃப்ரெண்டு வீட்ல போய் உட்காந்துட்டு கதை பேசிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல பக்கத்து வீட்ல போய் உட்காந்து பேசிட்டு இருக்கிறதா இருக்கட்டும். அ அது எப்படி ஆயிடும் அப்படின்னா, நம்ம வீடு அப்படின்ற ஒரு ஃபீலே வந்து கண்டிப்பா உங்களுக்கு குடுக்கவே குடுக்காது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, காலையில அவரு போறாரு, நம்மளும் கிளம்பி போயிர்றோம். பட் அது உங்களுக்கு ஜாலியா தான் வந்து இருக்கும். ஆனா உங்களோட லைஃப்ல நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்றதுக்கோ, இல்ல உங்களோட லைஃப்ல இன்னும் நீங்க ரொம்ப ஹேப்பியா ஆக்குறதுக்கோ, ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன். ஆ அம்மா வீட்டுக்கு போலாம், பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போலாம், ரிலேட்டிவ் வீட்டுக்கு போலாம். இதெல்லாம் மாசத்துல ஏதாவது ஒரு நாள் இருக்கு அப்படின்னா வந்து பிரச்சனை கிடையாது. ஆனா ரொட்டீனா நீங்க வந்து இதையே தான் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா இத வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள மாத்துறது மூலியமா, கண்டிப்பா நம்மளோட ஃபேமிலிய வந்து நம்மளோட கண்ட்ரோல்ல வந்து வச்சுக்க முடியும். அத தாண்டி உங்களுக்கே இது நம்மளோட குடும்பம். இத வந்து நம்ம இப்படிதான் வந்து கொண்டு போணும் அப்படின்ற ஆம் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து தோன்றதுக்கு நெறைய வாய்ப்பு வந்து இருக்கு. அடுத்த பாயிண்ட்டா என்ன சொல்வேன் அப்டின்னா, அ சேமிப்பு. எப்பவுமே அம் நான் அடிக்கடி சொல்ற விஷயம் உங்களுக்கே வந்து தெரியும். என்ன அப்டின்னா, அம் நம்மளோட ஃபேமிலி ரொம்ப ஹேப்பியா இருக்கிறதுக்கு வந்து சேமிப்பு அப்டின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு நான் கண்டிப்பா வந்து எப்பவுமே சொல்லுவேன். அது ரூ. 10 சம்பாரிக்கிறவங்களா இருக்கட்டும், ரூ. 50 சம்பாரிக்கிறவங்களா இருக்கட்டும், 50,00,000 சம்பாரிக்கிறவங்களா கூட இருக்கட்டும். எவ்ளோ வந்து நீங்க சம்பாரிச்சாலும் அதுல ஒரு துளி கொஞ்சமாவது இப்ப நீங்க வாரத்துக்கு உங்களுக்கு ஒரு ரூ. 500 சம்பளம் அப்டின்னா, அதுல கண்டிப்பா ஒரு ரூ. 100 உங்களோட சேவிங்ஸ்ல வந்து எடுத்து வச்சீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேமிலிய ரொம்ப ஹேப்பியாவும், உங்களோட கண்ட்ரோல்ல வந்து வச்சுக்க முடியும் அப்டின்னு நான் வந்து சொல்லுவேன். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னு நெனைக்கிறேன்.
இது ரொம்ப பெரிய விஷயமான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இது பெரிய விஷயமா தான் வந்து தோணுச்சு. ஏன் அப்டின்னா, நான் வந்து சின்ன வயசுல என்னோட பாட்டி வீட்ல தான் வந்து வளர்ந்தேன். எனக்கு ஒரு 6, 7 வயசு இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அப்பலாம் அம் அரிசி வந்து இருக்காது. நெல்லு தான் வந்து இருக்கும். அந்த நெல்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அத வந்து நல்லா கொதிக்க வச்சு, அந்த இதெல்லாம் எடுத்து குத்தி, அத வந்து அரிசியா வந்து ரெடி பண்ணி வந்து வப்பாங்க. அ எங்க ஆயா வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பானை மாதிரி ரொம்ப பெரிய பானை ஒண்ணு வந்து இருக்கும். அந்த பானை ஃபுல்லா வந்து அரிசி இருக்கும். எங்க ஆயா என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, காலையிலேயே வந்து 3 வேளையுமே அங்க வந்து சாப்பாடு தான் வந்து இருக்கும். தோசை, இட்லி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு, பொங்கலுக்கு அந்த மாரி எப்பவாவது ஒரு நாள் தான் வந்து செய்வாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி காலையிலேயே சாப்பாடு, குழம்பு வந்து வச்சுருவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, டெய்லி வந்து அம் இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி எடுத்து, வேற ஒரு 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 அந்த சம்பட்டம்ன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பெருசா இருக்கும். அதுல வந்து டெய்லி ஒரு கைப்பிடி வந்து எடுத்து எடுத்து எங்க ஆயா வந்து போடுவாங்க. நான் ஒரு நாள் வந்து கேட்டேன், "நம்ம வீட்ல தான் இவ்ளோ அரிசி இருக்கு. நீ எதுக்கு இத எடுத்து எடுத்து மறுபடியும் அதுல வந்து போடுற?" அப்படின்னு சொல்லி வந்து நான் எங்க ஆயா கிட்ட வந்து கேட்பேன். அப்ப அவங்க என்ன சொல்வாங்க அப்படின்னா, எங்க ஆயாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 6 பசங்க. எங்க தாத்தா வந்து பஸ்ல வந்து டிரைவரா வந்து இருந்தாரு. அதனால அம் அவர் வந்து வண்டிக்கு வந்து போயிடுவாரு. எப்ப வருவாரு அப்டின்னா, வாரத்துல 1 நாள், 2 நாள் தான் வந்து வீட்டுக்கு வர மாதிரி வந்து இருக்கும். சில டைம்ல ரொம்ப லேட்டா டெய்லி வர மாரி இருந்தாலும் ரொம்ப நைட் லேட்டா தான் வந்து வருவாரு. உங்க தாத்தா வரப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல எப்பவுமே அரிசி வந்து இருக்கும். இல்லாமலாம் வந்து இருக்காது. எப்பவாவது அந்த நெல்லு குத்தி வைக்கிறதுக்கு மறந்துட்டோம், இல்லன்னா வந்து ஏதோ ஒரு காரணத்தினால லேட் ஆகுது அப்டின்னா, நம்ம வீட்ல வந்து 6 பேரு. அ பசங்க வந்து 6 பசங்க இருக்காங்க. அதனால ஒரு நாளும் அவங்கள வந்து பட்னியாவோ, இல்ல வேற ஏதோ வந்து செஞ்சு ஏனோ தானோன்னு குடுத்துறக்கூடாதுன்றதுக்காக, இந்த ஒரு கைப்பிடி அரிசிய வந்து நான் எப்பவுமே வந்து டெய்லி வந்து எடுத்து போட்டுருவேன். இது எப்ப எனக்கு யூஸ் ஆகும் அப்டின்னா, உங்க தாத்தா வந்து அம் அந்த நெல்லு குத்துறதுக்கு வந்து லேட் ஆயிடுச்சோ, இல்லன்னா வந்து அரிசி வாங்க முடியாத டைம்ல வந்து, இது வந்து ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து காமிச்சிருக்காங்க. உங்க சித்திக்கு, உங்க மாமாங்களுக்கு எல்லாருக்குமே இத மாரி நான் வந்து நெறைய நாள் வந்து சமைச்சு குடுத்துருக்கேன் அப்டின்னு சொல்லி எனக்கு சொல்லியிருக்காங்க. ஏன் இத உங்ககிட்ட சொல்றேன் அப்டின்னா, எனக்கு வந்து இன்னும் நான் அத வந்து ஃபாலோ பண்ணுவேன். எப்டி அப்டின்னா, டெய்லி அரிசி இருக்கு அப்டின்னா, அதுல ஒரு கைப்பிடி அரிசி வந்து ஒரு டப்பாக்குள்ள வந்து போட்டு எடுத்து வந்து மூடி வைப்பேன். பட் இப்ப கொஞ்ச நாளா நான் அத வந்து பண்றதில்ல. பட் முன்னாடிலாம் அத வந்து ஃபாலோ பண்ணுவேன். பட் அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருந்திருக்கு. ஏன் அப்டின்னா, என்னைக்காவது வந்து அரிசி காலி ஆயிடுச்சு. சில டைம் வந்து அரிசி வந்து போய் வாங்க முடியாது. நைட்டு தான் வந்து சொல்லியிருப்பேன். ஏதாவது ஒரு வேலையினால அவருமே வந்து மறந்துருவாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அரிசி வந்து எடுத்து போட்டு வச்சிருப்பேன்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அடுத்த நாள் சமைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருந்திருக்கு. இதுக்கும் சேமிப்புக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எங்க ஆயா சொன்ன விஷயம் வந்து அவ்ளோ ரொம்ப என்ன இம்ப்ரெஸ் பண்ற மாரி வந்து இருந்துச்சு. எனக்கு அப்ப 7 வயசு தான் இருக்கும். பட் எனக்கு அது இன்னும் ஞாபகத்துல இருக்கு அப்படின்னா, அது வந்து என் மண்டைக்குள்ள வந்து ஓடிக்கிட்டே வந்து இருந்த விஷயம் எனக்கு இன்னும் மைண்டுக்குள்ள வந்து இருக்கு. அது என்னோட லைஃப்க்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா வந்து இப்போ வந்து எனக்கு வந்து மாறியிருக்கு. நான் இப்போ வந்து அத கொஞ்சம் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அத வந்து பண்றதில்ல. பட் பழைய வீட்ல இருக்கும்போதெல்லாம் வந்து எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து எடுத்து வச்சுருவேன். ஏன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பண்றதில்ல அப்டின்னா, தீபாவளி ஃபண்ட் போடுறதுனால நம்மகிட்ட 2 மூட்டை அரிசி, 3 மூட்டை அரிசி வந்து இருக்கு. அதனால அது வந்து பண்றத விட்டுட்டேன். பட் எனக்கு காலையில எங்க வீட்ல அரிசி வந்து கம்மியாகும்போது எனக்கு வந்து தோணுச்சு. நம்ம இத வந்து இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பண்றத வந்து மிஸ் பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து எனக்கு எங்க ஆயா சொன்ன விஷயம் வந்து எங்க ஆயா என்ன பண்ணுன்லாம் சொல்லல. பட் அவங்க பண்ண விஷயம் வந்து எனக்கு வந்து அது ரொம்ப இம்ப்ரெசிவா வந்து இருந்துச்சு. நான் என்னோட லைஃப்ல இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு 33 வயசு கிட்ட ஆகுது. நான் வந்து என்னோட லைஃப்ல அத வந்து ஃபாலோ வந்து பண்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன சேமிப்புன்னு நான் கண்டிப்பா வந்து சொல்லுவேன். சேமிப்புன்றது வந்து பணமா தான் இருக்கணும் அப்படின்றது இல்ல. சேமிப்பு வந்து எதுக்காக நம்மளோட எமர்ஜென்சி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட தேவைய வந்து பூர்த்தி பண்றதுக்கு. எனக்கு தெரிஞ்சு இதையுமே நான் ஒரு சேமிப்பா தான் கண்டிப்பா வந்து பார்க்குறேன். இப்போ யோசிக்கும்போது, எங்க ஆயா எங்க ஃபேமிலி வந்து இப்ப 6 பசங்கள வளர்க்குறதுன்றது அவ்வளோ சின்ன விஷயம்லாம் வந்து கிடையாது. ரொம்ப பெரிய விஷயம். அப்போ ஒரு கிராமத்துல வந்து இருக்காங்க அப்படின்னும்போது, இதெல்லாம் பார்த்து, பார்த்து ஒரு ஒரு விஷயமும் பண்ணி, அவங்க குடும்பத்த எப்படி பார்த்துக்கிட்டாங்க, அவங்களோட பசங்கள எப்படி வளர்த்தாங்க அப்படின்னு நினைக்கும்போது, அப்போ ஃபுல் கண்ட்ரோலும் எங்க ஆயாவோட கண்ட்ரோல்ல தான் வந்து ஃபுல் ஃபேமிலியுமே எங்க ஆயாவோட கண்ட்ரோல்ல தான் வந்து இருந்துச்சு. அதனால சேமிப்புன்றது ரொம்ப முக்கியம். அது பணமா தான் இருக்கணுன்றது வந்து கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களா கூட இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க ஏதாவது பண்ணுவீங்களா? அப்படின்றத எனக்கு சொல்லுங்க. மேபி நான் ஏதாவது பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா நானுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சா? இல்லையா? அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க.
அதே மாதிரி முன்னாடி சொல்றது தான். எப்பவுமே வீட்ல என்ன எவ்ளோ காசு சம்பாரிச்சாலுமே வெளியிலருந்து கடன் வாங்கி மாசம் மாசம் செலவு பண்றத விட்டுட்டு, எவ்ளோ சம்பாத்தியம் வருதோ, அதுல கணக்கு போட்டு நீங்க ஃபேமிலிய ரன் பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களோட ஃபேமிலிய நீங்க ரொம்ப ஹேப்பியா எடுத்துட்டு போக முடியும். அத தாண்டி உங்களோட ஃபேமிலி எப்பவுமே உங்களோட கண்ட்ரோல்ல தான் வந்து இருக்கும். அம் அ அக்கா சம்பளமே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. எங்களுக்கு எப்படினாலும் மாசம் வெளியில இருந்து தான் கடன் வாங்குற மாதிரி இருக்கு அப்படின்னா, எவ்ளோ சம்பாரிக்கிறவங்களுக்கும் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்க மிஸ்டேக் வந்து பண்ணுவீங்க. நீங்க என்னென்ன செலவெல்லாம் பண்றீங்க? எவ்ளோ மாசம் எதுக்கு எவ்ளோ செலவு பண்றீங்க? அப்படின்றத ஒரு நோட்டு போட்டு எழுதி வைங்க. நோட்டுனா நான் இன்னைக்கு போயிட்டு ரூ. 10க்கு டீ தூள் வாங்குனேன், காஃபி தூள் வாங்குனேன் அப்படியெல்லாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. 1ஆம் தேதி சம்பளம் வருது அப்படின்னா, ஒரு நோட் எடுத்து உங்களுக்கு நீடட் வந்து என்னது இருக்கும்? ஹவுஸ் ரெண்ட் வந்து இருக்கலாம். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ், டெர்ம் ஃபீஸா இருக்கலாம். இல்லன்னா மளிகை சாமானா இருக்கலாம். மளிகை சாமானுக்கு ரூ. 1500 போடுறீங்க, ரூ. 2000 போடுறீங்க அப்டின்னா, அதுல நீங்க இந்த மாசம் எவ்வளோ வாங்குறீங்க? அதுல பேலன்ஸ் என்ன மளிகை பொருள்லாம் இருக்கு? இத தாண்டி அடுத்த மாசம் நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அப்டின்னா, வீட்ல என்னலாம் இருக்குன்னு லிஸ்ட் எடுத்துட்டு போய் வாங்கும்போது, அதுல கொஞ்சம் காசு கம்மி வந்து பண்ணலாம். தேவையில்லாத செலவு என்ன பண்றீங்க? வெளியில ஏதாவது ஆர்டர் போடுறீங்களா? வெளியில சாப்பிடுறீங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள நீங்க நோட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலே, கண்டிப்பா வெளியில கடன் வாங்குறது வந்து ரொம்பவே வந்து கம்மியாகும். உங்களோட ஃபேமிலில உங்க ஹஸ்பண்ட் என்ன சம்பாரிக்கிறாரோ, நீங்க என்ன சம்பாதிக்கிறீங்களோ, அதுலருந்து ஃபேமிலிய ரன் பண்ண வந்து பாருங்க. எப் எப்பவுமே அ பொண்ணு மட்டும் தான் வீட்ட வந்து பார்த்துக்கணுமா அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது. பட் என்ன பொறுத்தவரைக்கும் வீட்ல வெளியில ஆம்பளைங்க எவ்வளோதான் சம்பாரிச்சாலும், பொண்ணுங்க எவ்வளோதான் வெளியில போய் சம்பாரிச்சாலும், ஒரு பொண்ணு வீட்ட எவ்ளோ வந்து ஃபேமிலி அழகா ரன் பண்றாங்களோ, அத பொறுத்து தான் அவங்களோட குடும்பம் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அதனால நான் சொல்ற விஷயம் ஒண்ணே ஒண்ணு தான். இதுல வந்து ஆம்பள, பொம்பளன்ற ஈகோலாம் வந்து கிடையாது. பர்சனலா நான் நினைக்கிற விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம எப்பவுமே நம்மளோட குடும்பத்த ரொம்ப பொறுப்பா பார்த்துக்கணும். அது நம்ம சம்பாரிக்கிற காசா இருந்தாலும் சரி, நம்மளோட வீட்டுக்காரர் சம்பாரிக்கிற காசா இருந்தாலும் சரி, ஒரு ரூவாயும் எப்படி சேர்த்து வைக்கணும், எப்படி செலவு பண்ணணும், என்ன விஷயங்கள்லாம் நம்மளோட ஃபேமிலிக்கு பண்ணணும்னு நம்ம எவ்ளோ யோசிக்கிறோமோ, அத பொறுத்து தான் நம்மளோட ஃபேமிலி அடுத்தடுத்த லெவலுக்கு போகும் அப்டின்றது என்னோட நம்பிக்கை. அதனால இந்த மாரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களோட ஃபேமிலிய உங்களோட கண்ட்ரோல்ல கண்டிப்பா வந்து வச்சுக்க முடியும். இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணும்போது, கண்டிப்பா உங்களோட ஹஸ்பண்டா இருக்கட்டும், உங்களோட மாமியார் வீட்டு சைடா இருக்கட்டும், இல்லன்னா உங்க அம்மா வீட்டு சைடா இருக்கட்டும், இங்க எல்லாரையும் விடுங்க. நீங்களா இருக்கட்டும், ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா வந்து இருப்பீங்க. ஏன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த விஷயமுமே வந்து தெரிஞ்சிருக்காது. அ எதுவுமே வந்து இல்லாம இருந்திருப்பீங்க. பட் இப்போ வந்து நீங்க இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணும்போது, உங்களுக்கே ரொம்ப ப்ரவுடா வந்து இருக்கும். நம்ப வந்து ஒரு விஷயத்த பண்ணி நம்மளோட ஃபேமிலிய ரன் பண்றோம் அப்படின்னு நெனைக்கும்போது, உங்களுக்கு அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்ட வந்து குடுக்கும். அதனால இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, உங்க லைஃப் ரொம்ப ஹேப்பியா உங்களோட ஃபேமிலிய உங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றதையும் சொல்லுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.